உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, எனக்கு இந்த கோர்வையா எழுதுறதோ பேசுறதோ வராது. ஆனா எப்படியாவது என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இந்த லெட்டரை எழுதுறேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னோட உலகம் ரொம்ப சின்னது. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. என்னோட மொத்த உலகமே நீங்க மட்டும்தாங்கிற மாதிரியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னு என்ன நானே கேட்டுக்கிட்டப்போதான் அது காதல்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில எதிர்படுற எல்லாருமே நமக்கு ஸ்பெஷலானவங்களா ஆயிடுறது இல்லைல்ல. அம்மா, அப்பா, நண்பர்கள், காதலன், காதலி, கணவன், மனைவி, இப்படி சில உறவுகள் மட்டும் தானே நம்ம வாழ்க்கைய அழகாக்கி அர்த்தமுள்ளதா மாத்துறாங்க இல்ல? இதுல நான் என் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப சீக்கிரமாவே இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எல்லாமே இருட்டுதான். ஆனா நீங்க தான் அதுல ஒரு ஒளியா வந்தீங்க. என் இருட்டை கொளுத்துனீங்க. இப்போ இந்த நொடி என் வானம் முழுக்க வெறும் நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பிரகாசத்துல தான் நான் குளிச்சு தெளிச்சிட்டு இருக்கேன். அடிச்ச நான் ஒருத்தி விஷயத்த நேரடியா சொல்லாம என்னென்னவோ கிரிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னோட அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இந்த வாழ்க்கைய உங்களுக்காகவும் உங்க கூடவே இந்த வாழ்க்கைய வாழணும்னு நான் விரும்புறேன். என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். நான் தெரிஞ்சுக்கணும். உங்க பதிலுக்காக காத்திருக்கேன். அன்புடன் தமயந்தி. சொல்லுங்க. ஏங்க பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி வடைக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மாவு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். நீங்க பண்ணதாச்சே. முதல்ல இத வாங்கிக்கோங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.